நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதிவர் மக்களை கிணத்து கடவுல இருந்து நான் உங்க கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வறுமக்கலை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சுடு தண்ணி, சுடு எண்ணெய், அப்புறம் நெருப்பு, பட்டாசு வச்சு வெடி வச்ச அந்த நெருப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தோசைக்கல்ல படுற அந்த சூடு, குக்கர்ல போடுற சூடு, இந்த மாதிரி டெய்லியும் சின்ன சின்ன சூடுகள், அதே மாதிரி இதை விட பெரிய சூடுகள் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த சூடுகள் பட்டுருச்சு அப்படின்னா, நெருப்பு பட்டுருச்சு. நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. அந்த குழந்தை விளையாட்டு பார்க்கல, அது என்ன பண்ணுது, அங்க மேல டேபிள் மேல இருக்கிற இந்த சுடு தண்ணி வச்சிருக்க அந்த பாசுக்க மேல எடுத்து என்ன பண்ணுது, அதுக்கு பேலன்ஸ் கிடைக்காம என்ன ஆகுதுன்னா, அது மேலேயே அந்த தண்ணி அது மேலேயே ஊத்திக்குது. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய தோல் வெந்துருது. நல்லா வெந்து நல்லா கொப்பளம் மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சுடுதண்ணி, எண்ணெய் கொட்டுறது, பச்சி போண்டா கடையில, இந்த மாதிரி ஒரு சில நம்ம வீட்டிலேயே தாளிக்கும் போது எண்ணெய் கொட்டுறது, அந்த மாதிரி இருக்கிற காயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இது எந்த சூடா இருந்தாலும் சரி, அதாவது எண்ணெய்ப்பட்ட சூடா இருந்தாலும் சரி, சுடுதண்ணியா பட்ட சூடா இருந்தாலும் சரி, இல்ல நெருப்பு பட்ட சூடா இருந்தாலும் சரி, எவ்வளவு சூடா இருந்தாலும் மெயினா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இங்கு எடுத்து பூசணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். சரிங்களா? இங்கு கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. பல்லு வளர்க்குற பேஸ்ட் கண்டிப்பா போடவே கூடாது. சரிங்களா? பல்லு வளர்க்குற பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, இங்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுபோக கொப்பளம் வந்துருச்சு, நல்லா சூடாயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு உடனே சடனா எண்ணெய் எடுத்து பூசக்கூடாது. நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் சரி, எந்த எண்ணெயுமே உடம்புல பூசவே கூடாது. சூடு பட்டுருச்சு அப்படின்னா உடனே சடனா நம்ம என்ன பண்ணணும்னா, நேரா பைப்பு ஓபன் பண்ணி அந்த பைப்புக்கு அடியில உட்கார வச்சோ, இல்ல நம்ம ஒரு டவரால தண்ணி வச்சு அந்த டவரா தண்ணி அவங்க மேல ஊற்றியும் அந்த ஹீட்டை தணிக்கணும். சரிங்களா? இதே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நெருப்பு பிடிச்ச ஒரு வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, வீட்டுல இருக்கிற அந்த கம்பளிகள், பெட்ஷீட்டுகள் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா அந்த நெருப்பு அணைஞ்சிடும். அதுக்கப்புறம் உடனே சடனா என்ன பண்ணணும், எந்த ஒரு பேஸ்ட், எந்த ஒரு கிரீம் எதுவுமே யூஸ் பண்ணாம சடனா மெயினா தண்ணிக்கு கொண்டு போயிடணும். சரிங்களா? தண்ணி தான் இந்த தோல்ல படுது அப்படின்னா அடுத்த ஊடுருவி அடுத்து ரெண்டாவது சதைக்கு, அடுத்து ரெண்டாவது நரம்புக்கு, ரெண்டாவது எலும்புக்கு அப்படி போறதுக்கு இல்லாம, பாதிப்பு அதிகமா போறதுக்கு இல்லாம நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு தண்ணி ஊற்றினோம்னா மேலேயே இந்த ஹீட் ஆறி போயிடும். மற்றபடி அப்படியே வச்சிருந்தாலும் அப்படியே மூட்டை கட்டி, அதாவது ஃபயர் ஆகி அவங்க நம்ம தீ அணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நம்ம சேஃப்டியா வச்சிருக்கோம், ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் அப்படியே அதே சொல்லி இருக்கு அப்படின்னா, அந்த ஹீட் அதிகமாயிட்டே போகும் ஃபயர் ஆனது. அப்போ புண்ணு பெருசாகவும் சீக்கிரம் ஆறாது. டக்குன்னு நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, தீயை அணைச்சிட்டோம் அப்படின்னாலும் கூட, ஃபயர்ல அப்படி போட்டு தீயை அணைச்சிட்டாலும் கூட நம்ம என்ன பண்றோம், அடுத்தது தண்ணிக்கு தான் கொண்டு வரணும். பச்சை தண்ணி, குளிர்ந்த தண்ணி அது மேல விடணும். மேல விட்டோம்னா அந்த புண்ணு ஆகப்பட்டது, கொப்பளமாகப்பட்டது பெருசா ஆகாது. புண்ணு உள்ளுக்குள்ள இந்த ஹீட்டுக்கு ரொம்ப தொலைக்கு உள்ள ஆழமா போகாது. சரிங்களா? இல்ல சின்ன கொப்பளம் தான், சின்ன புண்ணு தான், தீக்காயதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எந்தெந்த மாதிரி மருத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பயன்படுத்தலாம். முதல்ல ஹீட்டை தணிக்கிறது தண்ணி இல்லாம வேற எந்த மருந்துமே நீங்க போட்டாதீங்க. மெயினா தண்ணி தான் மருந்து. நெருப்பு ஃபயர் ஆயிடுச்சு, இல்ல ஒரு தண்ணி சுடு தண்ணி பட்டுருச்சு, ஒரு எண்ணெய் கொதிக்க விட்டுருச்சு, இல்ல தோசைகள் பட்டுருச்சு, குக்கர் பட்டுருச்சு, எதுவா இருந்தாலும் சரி, மெயினா பச்சை தண்ணியில கை வச்சிருங்க. வயல பட்டாலும் சரி, உடம்புல பட்டாலும் சரி, அந்த இடம் பச்சை தண்ணியில படுற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வெப்பம் உள்ள ஊடுருவி போகாது. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் தண்ணி மெயின். தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த எரிச்சல் கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒரு தறி துண்டு, நூல் துண்டு வச்சு ஒட்டிதான் எடுக்கணும். சரிங்களா? ஈரமா இருக்கு, நம்ம தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சியெல்லாம் துடைக்கிற மாதிரி அந்த கைகள்ல அந்த காயமா இருக்கிற பக்கம் நீங்க தொடச்சிங்க அப்படின்னா, இந்த மேல் தோல் வெந்திருக்கிறது அப்படியே வெள்ளையா மாறி போயிடும். பூரா அது இன்னும் பெருசாகி போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஹார்டான துணி இல்லாம ஒரு காட்டன் துணி வச்சு
ஒரு சூடு பட்டுருக்குது அந்த இடத்துல வெந்திருக்குது அப்படின்னா அது ஒத்தி தான் எடுக்கணும். நல்லா ஒத்தி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த தண்ணி வந்து உறிஞ்சு மேல இருக்கிற தோல் இருக்கிற தண்ணி உரிய மட்டும்தான் செய்யணும். இப்படி வச்சு தொடச்சிங்க அப்படின்னா வெள்ளைய காயமாகி போயிடும். அப்புறம் அந்த காயம் மாற கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? முதல்ல தண்ணி. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த கத்தாழை ஜெல்லு. நம்ம வந்து கத்தாழை வெட்டினோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு நொங்கு மாதிரி கிடைக்க மாட்டீங்களா, அந்த ஜெல்லு. அந்த ஜெல்லை நல்லா சும்மா போட்டு மிக்சிலையோ இல்ல இடிகள்லையோ வீட்டுல செலவு நசுக்கும் பார்த்தீங்களா, இந்த கல்லையோ போட்டு நல்லா இடிச்சோம் அப்படின்னோம்னா நல்லா சாறு பார்த்து வரும். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேல அந்த எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கு உடனே சடனா அது வந்து புண்ணும் சீக்கிரம் ஆறு. கத்தாழை போடும்போது அந்த கூலிங்காவும் இருக்கும், அந்த வெந்த புண்ணுல எரிச்சல் இல்லாம இருக்கும். சீக்கிரம் சடனா வந்து குளிர்ச்சியாகும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், கத்தாழைச்சாறு கத்தாழையோட அந்த எசன்ஸை மேல அப்ளை பண்ணி விட்டுறணும். விடும்போது என்னன்னா புண்ணு பெருசாகாது, அந்த வெந்த புண்ணு வந்து கூலிங்காவே இருக்கும். இந்த சூடு பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது. மெயினா வந்து கத்தாழை. சரிங்களா? அடுத்தது மூணாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மருதாணி இலை. மருதாணி இலை இருக்குது பாத்தீங்களா, அந்த மருதாணி இலைய நல்லா போட்டு அரைச்சோம். லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சோம் அப்படின்னோம்னா நல்லா விழுது பார்த்து நம்ம மருதாணி நிலத்துக்கு விரலுக்குலாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு அந்த கொப்பளம் இருக்குது பாருங்க, கொப்பளம் தீப்பட்ட காயம் காயமாகி ரத்தம் வர்றதுக்கு அதை அப்ளை பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? அந்த கொப்பளம் வந்து வெந்து ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும், இல்லாட்டி வெந்திருக்கும், அந்த இடத்துல ஹீட்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மருதாணி இலையை அரைச்சதை அது மேல வச்சு பத்து மாதிரி போட்டு விட்டுருது. அது 2-3 நாள்ல அப்படியே அது வச்சு போயிடும். மேல அந்த கருப்பு கலர்ல அந்த தொப்பை மாதிரி ஒரு மொட்டு மாதிரி ஒரு தோல் வரும் பார்த்தீங்களா, அது அப்படியே அமுந்து போயிடும். அது வந்து வெளியே உடஞ்சாத்தேனா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நீர் வரும். அப்ப அந்த நீரை வந்து வெளியேற்றாம இந்த மேலேயே அப்படியே நம்ம அப்ளை பண்ணி அந்த மருதாணியோட இலையை வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மேல இருக்கிற தோல் இருக்கிற அந்த தோல் உள்ள இருக்கிற அந்த நீர் எல்லாமே வத்தி தோல் வந்து சமநிலைக்கு வந்துடும். புண்ணும் வந்து சீக்கிரம் ஆகும். சரிங்களா? இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி தீப்பட்டுனாலோ எந்த ஒரு தண்ணி பட்டுச்சுனாலோ எண்ணெய் பட்டுச்சுனாலோ மெயினா வந்து அது சூடு தான். எதுவா இருந்தாலும் சூடு தான். பட்டாசை வெடிச்சாலும் அது நெருப்பட்டு சூடு தான். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தண்ணி, அதுக்கு அடுத்தது நிவாரணம் பண்றதுக்கு கத்தாழை ஜெல், அதுக்கு அடுத்தது மருதாணி இலை. சரிங்களா? மெயினா வந்து தண்ணி பயன்படுத்துங்க. ஆப்ஷனா வந்து கத்தாழை யூஸ் பண்ண உங்களுக்கு கிடைச்சதுன்னா கத்தாழை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மருதாணி இலை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு குறிப்பான ஒரு குறிப்பு. இது வந்து இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு பதிவுல சொல்றேன். இது வந்து இந்த 2 விஷயத்துல நீங்க ஈஸியா கிடைக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஈஸியா வந்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தி இந்த நெருப்பு பட்டவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. சரிங்களா? நல்லது. நன்றி. மகிழ்ச்சி. அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.